நைரோபியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக வர்த்தக மையத்தின் 10வது மாநாட்டில் கேட்ஸ் சட்டத்தில் இந்தியா கையெழுத்திடக்கூடாது என அனைத்து மாணவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கேட்ஸ் சட்டத்தின் கீழ் வரும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடுவதன் மூலம் இந்தியாவில் கல்வி வணிகமயமாகும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இதில் இந்தியா கையெழுத்திடக்கூடாது என வலியுறுத்தி சென்னையில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை வரும் 14ஆம் தேதி முற்றுகையிடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். கேட்ஸுக்கு இந்தியா கொடுத்த விருப்பங்களை உடனடியாக திரும்ப பெறுமாறும், புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வியில் வணிகத்தையும் வகுப்புவாதத்தையும் திணிப்பதை தவிர்க்க கோரி சாஸ்திரி பவனை டிசம்பர் 14ஆம் தேதி முற்றுகையிட முடிவு செய்துள்ளோம். அதில் அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸை தள்ளி வைத்து ஒன்றாக திரண்டு இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று மாணவர்கள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது.